பிளைடியன்ஸ் இவங்க நம்ம முன்னோர்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இவங்களுக்கும் தமிழ் கடவுள் முருகருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் மொழி தான் உலகின் பழமையான மொழின்னு சொல்றாங்க. இது உண்மையா? 9,000 ஆண்டுகளா இந்த பிளைடியன்ஸ் பூமியில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பிளைடியன்ஸ் நிஜமாவே ஹீலிங் தெரபிஸ்டா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிளைடியன்ஸ் இவங்க லைராலேருந்து உருவான ஒரு மனித இனம்னு சொல்லப்படுது. லைரான்றது ஒரு கான்ஸ்டலேஷனுங்க, அதாவது நட்சத்திர கூட்டம். அதிலிருந்து உருவான ஒரு வேற்று கிரக வாசிகள் தான் இந்த பிளைடியன்ஸ். இவங்க மனிதர்கள் கிடையாது, யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு வேற்று கிரக வாசிகளுடைய கூட்டம் தான் இந்த பிளைடியன்ஸ். வேற்று கிரக வாசிகளாக இருந்தாலும் அவர்களை நம்ம மூதாதையர்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கும் பிளைடியன்ஸ்க்கும் உருவ வேற்றுமை நிறையவே இருக்குது. அவங்களும் பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் சில வேறுபாடுகளோட அவங்க இருக்காங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப உயரமானவங்களா இருக்காங்க. இவங்களுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 6 to 7 feet இருக்காங்க. இவங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர், அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கு. இவங்களுடைய ஐஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஃபேரா இருக்காங்க. மனிதர்களுக்கும் இவர்களுக்கும் உருவ ஒற்றுமை இருந்தாலும் இந்த மாதிரி சில வித்தியாசங்களும் இருக்குங்க. இவங்களுடைய முக்கிய வேலையே என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் வேறு ஏதாச்சும் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கான்னு தேடுறது தான் இவங்களுடைய வேலையாக இருந்தது. அதாவது நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தை தான் இவங்க தேடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம பூமியெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பூமிக்கும் இவங்களுடைய கூட்டத்தை இங்கே தங்க வைக்கிறாங்க. அதை காலனிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கும் இவங்க ஒரு காலனியாக போய் அங்கேயே ஸ்டே பண்ணி மனிதர்களோடு மனிதர்களாக இவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இவங்க பூமிக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளோட மனித இனம் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இவங்க பூமிக்கு அடிக்கடிக்கு போயிருக்காங்க. இதுக்கு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க கண்டுபிடித்த ஸ்டார் சிஸ்டம்க்கு இந்த குரூப்ஸ், இந்த டீம்ஸை அவங்க அனுப்புகிறாங்க. இந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க கண்டுபிடித்த அந்த பிளானட்ஸ்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மதர்ஷிப்க்கு அனுப்புகிறாங்க. மதர்ஷிப்பில் தான் இந்த பிளைடியன்ஸ் தங்கியிருக்காங்க. ஸ்பேஸ் ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுடைய ஷிப்லேருந்து அந்த டேட்டாவெல்லாம் இவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும், அதாவது அந்த ஸ்டார் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டையும் ஆராய்ச்சி செஞ்சு அங்கே இவங்களுடைய காலனிகளை அமைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பூமிக்கும் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அவங்க காலனிகளை இங்கே அமைக்கிறாங்க. இவங்க லைராலேருந்து வந்ததுனால இவங்களை லிரன்ஸ்னு சொல்கிறாங்க. 79,000 வருடங்களாக இந்த பிளைடியன்ஸ்க்கு நம்ம பூமியில் குடியிருப்பு இருக்கணும், அதை அவங்க இப்போ வரைக்கும் பராமரித்து வராங்கன்னு சொல்லப்படுது. ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்டைலும் இந்த லிரன்ஸோட லைஃப் ஸ்டைலும் நிறைய விஷயங்களை ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஹியூமன்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அவங்க அளவுக்கு ஹியூமன்ஸ் கிட்ட இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகலை. ஆனால் இவங்களுடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அவங்க நினைக்கும் போதெல்லாம் யூனிவர்ஸில் எங்கே வேணாலும் அவங்க ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் ஹியூமன்ஸ் கிட்ட அந்த டெக்னாலஜி இன்னும் வரலை. இப்போ பிளைடியன்ஸ்னால் யாருன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாங்க. பிளைடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நிறைய ஸ்டார் சிஸ்டம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு கேலக்சியை இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த ஓரியன் வார் அப்போ 7 அமைப்புகளை கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நட்சத்திர கூட்டம் தான் பிளைடிஸ். அதனால தான் இவங்களுக்கு பிளைடியன்ஸ்னு நேம் வந்துச்சுங்க. இவங்க எதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க? அதிக வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டமை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நினைத்தபடியே அந்த 7 அமைப்புகளை கொண்ட இந்த பிளைடிஸ் ஸ்டார் சிஸ்டம்ல நிறைய யங் ஸ்டார்ஸை இவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த பிளைடிஸை தான் தமிழில் நாம் கார்த்திகை நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறோம். இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் 254 நட்சத்திரங்கள் இருக்குது. இதை 7 ஸ்டார்ஸ் இல்லைன்னா 7 சிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது 7 நட்சத்திரங்கள் தாங்க நல்லா பிரைட்டாக தெரியும். அதுவும் 6 நட்சத்திரங்கள் தான் ரொம்பவே பிரைட்டாக நமக்கு தெரியுதுங்க பூமியிலேருந்து பார்க்கும்போது. இந்த நட்சத்திரங்கள் யாருன்னு நம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய அம்பா, தாலா, இதாகினி, அப்ரயந்தி, ஏகயந்தி, வர்ஷயந்தி, இவங்க தான் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகரை வளர்த்தவங்கன்னு சொல்கிறாங்க.
நட்சத்திர கூட்டங்கள் ரிஷபத்துல இருக்குங்க. இதுதான் இந்த பிளைடியன்ஸ்க்கும் முருகருக்கும் இருக்கிற சம்பந்தம். அடுத்து தமிழ் மொழி பழமையான மொழியா இல்லையான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நாம பிளைடியன்ஸ் யூஸ் பண்ண லாங்குவேஜ் பத்தி பார்க்கலாம். இவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜும் நம்ம பூமியில யூஸ் பண்ண லாங்குவேஜும் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. இந்த தகவலை 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டிருக்காங்க. பிளைடியன்ஸ் யூஸ் பண்ண லாங்குவேஜ் ஸ்கிரிப்டும் இந்த கார்த்திகை பெண்கள் யூஸ் பண்ண லாங்குவேஜ் ஸ்கிரிப்டும் சிமிலரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய மூலப்பொருட்கள் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டதை தான் இப்போ நம்ம தமிழ் மொழியாக பேசிகிட்டு இருக்கோன்றத சொல்கிறாங்க. சுமேரிய நாகரிகத்தில் பயன்படுத்தின அந்த மூலப்பொருட்கள் கொண்ட எழுத்துக்களை தான் இப்போ நம்ம தமிழ் மொழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால தான் தமிழ் மொழி உலகின் பழமையான மொழின்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அலெக்ஸ் காலியர் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவரோட கட்டுரையில குறிப்பிட்டிருக்காருங்க. ஆராய்ச்சியாளர் எதையுமே ஆராய்ந்து பார்க்காம எழுதி வைக்க மாட்டாங்க. இதுதான் பிளைடியன்ஸ்க்கும் கார்த்திகை நட்சத்திரக்கும் தமிழ் கடவுள் முருகருக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கும் சம்பந்தம். இப்போ பிளைடியன் ஹீலிங் தெரப்பி பத்தி பார்க்கலாங்க. இதை பூமிக்கு கொண்டு வந்தவங்க பிளைடியன்ஸ். இவங்க கிறிஸ்டல்ஸ் வச்சு ஹீல் பண்ணாங்க. இதை வச்சு இவங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணாங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணாங்க, சிஸ்டம் ரெகுலேஷன், இந்த மாதிரி நிறைய ஹீலிங் ப்ராசஸ் இவங்க பண்ணதா சொல்லப்படுது. இருந்தாலும் இதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாததுனால இது சூடோ சயின்ஸ்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த வீடியோவில் பிளைடியன்ஸ்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தில் வாழ்ந்த வேற்று கிரகவாசிகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.